இங்கே கூடி உள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இப்போ எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா ஏசப்பா இந்த வேலையில் கூட உங்கள் சமூகத்துக்கு நேராக கூட்டி வந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக உண்மையாக நாங்கள் பேச எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொருத்தருக்கும் அறியக்கூடிய ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. இன்னும் நாங்கள் உங்களை பற்றி அறிவை கொடுங்க ஏசப்பா. நீங்களே ஒருத்தரை பாதுகாத்துக்கொள்ளுங்க நடத்துங்க ஏசு நம்ம பிதாவே ஆமென். இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடலாம். இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பல முறை வந்து விட்ட இயேசு ராசா. இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பல முறை வந்து விட்ட இயேசு ராசா. ஒத்தையில போகையில கூட வந்தவரும் நீர்தான், தட்டு தடுமாறையில தாங்கி பிடிச்சவர் நீர்தான். ஒத்தையில போகையில கூட வந்தவரும் நீர்தான், தட்டு தடுமாறையில தாங்கி பிடிச்சவர் நீர்தான். ஓடி ஓடி ஒளிஞ்சேனே தேடி தேடி வந்து மீட்டீர், இருளில் இருந்து தூக்கி ராஜ்யத்தின் பங்காய் சேர்த்தி. இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பல முறை வந்து விட்ட இயேசு ராசா. இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பல முறை வந்து விட்ட இயேசு. இப்போ வந்து நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:14 ஒருத்தவங்க வாசிங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மனுஷர் செய்கிற தப்பை வந்து நம்ம மன்னிச்சாதான் ஏசப்பா வந்து நம்ம செய்கிற தப்பையும் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கொலோசையர் 3:13 வாசிங்க ஒருத்தம். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்துவுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்போ யாராவது நம்மளை வந்து காயப்படுத்தினாலோ இல்லை கோபமாக நம்மளை யாராவது ஏதாவது சொன்னாலுமே நம்ம வந்து அவங்க மேலே கோவப்படாமல் அவங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன்னிச்சு அவங்க மேலே ஒரு வெங்கன்ஸோடு நம்ம எப்பயுமே இருக்கக்கூடாது. சீக்கிரம் எதாக இருந்தாலும் நம்ம மன்னிச்சு நம்மளுக்கு தப்பு செஞ்சாலும் அவங்கள வந்து நம்ம மன்னிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 1 யோவான் 1:9 வாசிங்க ஒருத்தவங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். இப்போ வந்து நம்மளே இப்போ அறியாமல் செஞ்சாலும் இப்போ நம்ம அறிஞ்சே நம்ம பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னாலும் நம்ம ஏசப்பாட்ட வந்து ஏசப்பா நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் நம்ம உண்மையாக நம்ம வந்து நம்மளோட பாவங்களை அறிக்கையிட்டா ஏசப்பா கண்டிப்பாக நம்மளை மன்னித்து நம்மளுக்கு ஒரு புது வாழ்வு கொடுப்பாரு. அடுத்து நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இப்போ வந்து நம்ம ஒரு பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சிட்டு அப்பா அம்மாவுக்கு மறைச்சு பாவம் செய்கிறோம், இல்லை நம்ம போதகருக்கு மறைச்சு பாவம் செய்கிறோம் அப்படின்னா அந்த பாவம் வந்து நம்ம ஏசப்பா நான் இதை தெரியாமல் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மாக்கிட்டையும் போதகர்கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு நம்ம அவங்கக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு ஏசப்பாட்டையும் மன்னிப்பு கேட்டோம்னா ஏசப்பா வந்து நம்மளுக்கு வந்து இரக்கமாக இருப்பார். அந்த ஒரு சாபமே நம்மளுக்கு கொடுத்துருந்தாலும் அந்த சாபத்திலேருந்து நம்மளை வந்து ஏசப்பா வந்து மீட்டுக்கொள்வாங்க. கொலோசையர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்துவுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்போ ஏசப்பா வந்து சிலுவையில் வந்து அவர் அடிச்சும் அவ்வளோ காயப்படுத்தியும் அவர் வந்து பிதாவே இவர்களை மன்னியும் தான் சொன்னாங்க. அப்போ நம்மளை வந்து ஒருத்தவங்க எவ்வளோ தான் காயப்படுத்தினாலும் நம்மளும் ஏசப்பாவை போல மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். அவங்க நம்மளுக்கு வந்து எவ்வளோ தீங்கு செஞ்சாலும் நம்மளை பற்றி தப்பாக பேசினாலும் நம்மளும் ஆண்டவரை போல மன்னிக்க வந்து கற்றுக்கொள்ளணும். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாகவும் மன உருவமாயும் இருந்து கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
இப்போ வந்து ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைப்பீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இது யாரோட சாப்டர்னு ஏதாவது கெஸ்ஸஸ் இருக்கா? இந்த வசனம் வந்து யாரோட சாப்டராக இருக்கலாம் அப்படின்னு? யோசேப்போட சகோதரர்கள் அவ்வளோ வந்து அவருக்கு வந்து தீமை செஞ்சாங்க. அவரை குழியில் போட்டாங்க, அவரை விற்று போட்டாங்க. அவங்க அவ்வளோ பண்ணியுமே அவர் வந்து அவர் ஒரு ராஜாவாக உயர்ந்த இடத்துல இருக்கிறப்ப கூட அவர் வந்து அவங்க தம்பி அவங்க அண்ணனுங்கள் செஞ்ச தப்பை நினைக்காம அவருக்கும் அவர் வந்து நன்மை தான் செய்தார். ஓகேவா? இப்போ கடைசியாக வந்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23:34 கடைசியாக. இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இப்போ ஏசப்பா வந்து முள் கிரீடங்கள் சூட்டப்பட்டிருந்தார், 40 அடிகள் வாங்கியிருந்தார். அவ்வளோ கஷ்டத்துலையும் ஏசப்பா வந்து இவங்களை மன்னிங்க அப்படின்னு தான் சொன்னார். அதே மாதிரி நம்மளுக்கு யார் என்ன தீங்கு செஞ்சாலும் இல்லை யாராவது திட்டினாலும் இல்லை நம்ம மேலே எவ்வளோ கோபமாக இருந்தாலும் நம்ம ஏசப்பாவை போல் அந்த குணம் உள்ளவர்களாக எல்லாத்தையும் மன்னிக்கணும். ஆமென்.